ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. இது நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான். நேற்று காலையில் ஒரு 8 மணிலேருந்து மதியம் சமையல் செய்கிற வரைக்கும் உள்ள வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாதனா அப்பாவுக்கு வந்து அந்த வாசலில் வந்து மஸ்கிட்டோ நெட் செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா உடனே சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சமையல் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து கருவாடு தொக்கு, எனக்கு சாதனாக்கும் கருவாடு தொக்கு வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ கருவாடு தொக்குக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து கருவாடு வந்து கிள்ளிக்கிட்டேன். அதாவது தலையை மட்டும் வந்து கிள்றது அவ்வளோதான். கிள்ளி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை செட்டிநாடு ஸ்டைலில் தான் வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மல்லி, இது எல்லாமே வந்து ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்கெட் மஷ்ரூமுக்கு இது வந்து போதும். எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்ப்பேன். இது எல்லாமே இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்பில் வந்து பார்த்து செஞ்சு கற்றுக்கிட்டது தான் இது எல்லாமே. இந்த மஷ்ரூம் ரெசிபிக்கும் கருவாடு தொக்குக்கும் வந்து சாதனா ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். மற்றபடி இந்த தக்காளி இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை ஓரளவுக்கு வந்து வறுத்துக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுமே நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு வந்து வதக்கிக்கணும். நான் வந்து மஷ்ரூமுக்கும் கருவாடுக்கும் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா தனித்தனியாக வந்து வதக்கல, ஒன்றாவே வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். ஏன்னா வந்து சேம் இதே மெத்தடில் தான் அந்த கருவாடு தொக்கும் வந்து பண்ணுறதுனால எதுக்கு தனித்தனியாக வதக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறனால நான் அதை ஒன்றாவே தான் வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். சில சமயம் என்னோடய கிச்சன் வேலையை சீக்கிரமாக முடியறதுக்கு நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ரசம் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு விதத்தில் வைப்பேங்க. டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ரசப்பொடி வந்து மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ரசம் வந்து வைப்பேன். அதனால் வந்து நான் ரசப்பொடி தனியாக ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். தேவைப்படும் போது அப்பப்போ இதுமாரி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கிறது, அதை பொடி பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்ப ரசப்பொடி வந்து இடிச்சிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக மல்லி வந்து சேர்த்துருக்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு அது கூடவே வந்து தக்காளி, பூண்டு பல், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நான் அரைச்சியும் எடுத்துப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதம். அது ஒவ்வொரு தடவை நான் செய்யும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினமே அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து தக்காளி ரொம்ப வந்து சேர்க்கலை. இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால தக்காளி ரொம்ப தேவைப்படாது. புளிப்பு டேஸ்ட் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி செய்யும்போது ஒரு 2-3 வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது ஆன் தான் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஆஃபில் இருந்திருக்குது, அதுக்கு நான் கவனிக்கல. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவாடு தொக்குக்கு மட்டும் தனியாக பாத்திரத்தில் வந்து வேறு வானலில் வந்து மாற்றிட்டு ஊற வச்சுருக்கிற கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கலந்து விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கருவாடு ஊற தான் வச்சுருக்கிறோம். அதனால் தண்ணி ரொம்ப தேவைப்படாது. சும்மா ஒரு அரை கிளாஸுக்கு கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கருவாடு தொக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். சேம் இதே இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூமையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இருந்தேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம்லேருந்து வந்து தண்ணி விடும். அதனால் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கணும். இதில் மஷ்ரூம் சேர்க்குற அந்த மசாலா போட்டு சேர்க்குற வீடியோ எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பவுட்ரு பண்ணும்போது மிளகும் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் காரத்தோட அளவு நம்ம மிளகாய்த்தூள் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதெல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுட்ரும் இது கூடவே வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மஷ்ரூம் வேகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இது நல்லா வந்து நம்மளுக்கு கிரேவியாக வேணுனாலும் நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவியாக வேண்டாம் நல்லா ட்ரையாக வேணாலும் அதுக்கு அந்த மாதிரி தண்ணியோட அளவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் எப்படி வேணும்னா நீங்கள் வந்து பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இது வந்து பண்ணுறேன். அதனால தண்ணியோட அளவு வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கிறேன். வெளியிலலாம் கோயிலுக்கு போய்ட்டு கடைக்கு போய்ட்டு வேறு வழியாக வந்ததுனால இன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து எடுக்கலை, மார்க்கெட்டுக்கு வந்து போகலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு எனக்கும் சாதனா குட்டிக்கும் வந்து கருவாடு தொக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். இந்த கருவாடு, இந்த ஏறாப்பொடிலாம் எப்போதுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்படும் போது அப்பப்போ வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்போம். எனக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நான்வெஜ் அந்த வாசனை இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும். ஏதாவது டக்குன்னு சாப்பிட பிடிக்கல, தொட்டுக்க இல்லைன்னா டக்குன்னு இந்த கருவாடு வறுத்து சாப்பிட்டுப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பண்ணுவேன். அது கண்டிப்பாக அதெல்லாம்
செய்யும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி மாரி அரைச்சி ஒன்று வந்து பண்ணுவேன். அதுமாரி தான் பண்ணலான்னு பிளானில் இருந்தேன். அது இன்னும் செய்யணுன்னா கொஞ்சம் இன்னும் டைம் எடுக்கும். அது இல்லாமல் வெங்காயம் அதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகும். சரி அது எதுக்கு வேஸ்ட்டாக ஒரேடியாக இதுமாரி செஞ்சாலும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடுமே அப்படின்னு தான் இன்றைக்கி இப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த கருவாடில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வந்துருச்சு. கடைசியாக வந்து நான் அதில் மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிட்டேன். இப்போ அதே ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் நான் கூட்டி வச்சுருந்தேன். அதாவது வந்து தண்ணியில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு எண்ணெய் கட்டி பூண்டு பல் வந்து தட்டிட்டு சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி, அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி, மல்லித்தழை, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு நுரப்புங்கிற அளவுக்கு கொதிக்க விட்டால் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த விதத்தில் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து பருப்பு தண்ணி சேர்க்காத ரசம். சாம்பார்லாம் வைக்கிற மாரி இருந்ததுன்னா அந்த பருப்பு தண்ணி இருந்ததுன்னா அந்த பருப்பு தண்ணி கூட அந்த ரசத்து கூட வந்து சேர்த்துப்பேன். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே சமைக்கிற கேப்பில் பாத்திரமும் விளக்கிட்டுருப்பேன். இன்றைக்கி என்னமோ விளக்கணுன்னே வந்து தோணலை. கொஞ்சம் பாத்திரமும் அதிகமாக சேர்ந்துருச்சு. சிங்க்கு நிறைய வந்து இருக்குது. இனிமேல் வந்து ஈவினிங்காக தான் வந்து விளக்குவேன். சமையல் வேலை ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னாங்க. சரி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாங்கிட்டு வந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சாதனா குட்டி வந்து அந்த கருவோடு மீதி இருந்தது அது எல்லாமே தலை கிள்ளி கொடுத்துட்டேன். கருவோடு அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படி தான் வச்சுருந்தேன். அதுவும் க்ளீன் பண்ணி வைக்கல. அந்த வேலையை இன்றைக்கி வந்து முடிச்சிட போகிறேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. எனக்கு கொஞ்சம் வேலையை வந்து குறையும். பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சதுக்கப்புறமே சாதனம் எல்லாத்தையும் எடுத்தாந்து கொண்டாந்து வச்சுட்டேன். இந்த 2 வானலுமே சாதம் போட்டு கிளறி கொடுத்துருவேன். இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சதுமே எப்போதுமே உடனே போய் படுக்கவும் மாட்டேங்க. ஒரு அரை மணி நேரமாவது வந்து உட்காந்துருப்பேன். நான்வெஜ் சாப்பாடெலாம் நல்லா ஹெவியாக வந்து சாப்பிட்டுட்டேன்னா அன்றைக்கெலாம் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியை வந்து நல்லா சூடாக குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறமா தான் போய் படுப்பேன். அந்த டைமில் வந்து டிவி பார்ப்பேன், இல்லை ஃபோன் பார்ப்பேன், இல்லைன்னா இந்தமாரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அதை செஞ்சிட்ருப்பேன். இல்லை கிச்சன் க்ளீனிங் வேலை பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் சும்மானு இருக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கருவோடு சாதனா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த எறாபொடி அப்படியே தான் இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் எறாதான் வந்து வாங்கியிருந்தேன். அது தலை வந்து அப்படியே போட்டு செய்ய மாட்டேன். அந்த தலைப்பகுதியை மட்டும் கிள்ளிட்டு இருந்தேன். ஃப்ரீ டைமில் எதனாவது இந்த சமையலுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கறனால எனக்கு வேலைகள் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து முடியும். அந்த வாரத்துக்கு அந்த மாதத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு கிச்சன் வேலை டக்குன்னு வந்து முடியும். டென்ஷன் இல்லாமலே வந்து இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ வெற்றிக்குட்டி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வெளியில் ஒரு டைம் கோயில் போயிருந்தப்போ வீடியோ எடுத்துருந்ததை பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலலாம் போயிருந்தோம்னா ட்ரைபேடை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அந்த டைமில் வந்து சாதனா, வெற்றிக்குட்டி எப்போயாவது தான் சாதனாப்பா வந்து வீடியோ எடுப்பாங்க. கொஞ்சம் இவங்க 3 பேர் தான் அப்பப்போ மாற்றி மாற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி வீட்டில் வந்து சமைக்கும் போது ட்ரைபேடு வச்சு யூஸ் பண்ணுவேன். சில சமயம் வந்து கையிலையும் வச்சு வீடியோ எடுப்பேன். அப்போ தான் அந்தமாரி ஷேக் ஆகிறதெல்லாம் வந்து இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். கருவோடு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல. அந்த ஹாட் பேக்லேயே போட்டு மேலே லாஃப்ட்டில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா மற்ற இடத்துல எங்கே வச்சாலுமே எறும்பு வந்துடுது. அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா இட்லிக்கு வந்து ஊற வச்சிட போகிறேன். இட்லிக்கு வந்து வெறும் ரேஷன் அரிசி மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்த அளவு தான். 2 சிஸ்டர் ராகி தோசை மாவு ரெசிபி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி போயிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது ராகி வாங்கிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்து அதை மறந்து போயிடுச்சு. இல்லாட்டினா அதை வாங்கிட்டு வந்தேன்னா அதையும் தோசைக்கு ஊற வச்சுருந்துருப்பேன். உங்களுக்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் இட்லிக்கு மட்டும் தான், அதுவும் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன். இடையில ஒரு நாள் ராகி வாங்கிட்டு வந்து ஊற வைக்கும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ராகி இல்லை காலி ஆகிடுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இட்லிக்கும் ஊற வச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துருச்சு. நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்போதுமே வந்து லீவ் டைமில் எதனாவது அங்கே அக்கா கிட்ட ஒம்பு பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா எதனாவது இதுமாரி கிச்சனில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு விளையாண்டுட்டே இருப்பான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்காச்சிலாம் இடியாப்பாச்சிலாம் எடுத்தாந்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். நேத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா கோலமாக எடுத்துகிட்டு படியில் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். ஏதாவது ஒரு கிறுக்குத்தனை தான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் அப்படியே வெற்றிக்கூட பேசிக்கிட்டு அவங்க கூடயும் வந்து பேசிக்கிட்டு ஃபோனில் வந்து ஸ்பேஸ் இல்லை, எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து லேப்டாப்பில் வந்து காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக ரொம்ப வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் கூட நான் பாத்திரம் விளக்கலங்க. ஒரு 7 மணிக்கு மேலே தான் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி சமையல் செய்கிற வேலை கூட கிடையாது. நைட்டு டின்னர் வேலை கிடையாது. ஏன்னா மதியம் செஞ்சதே சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்குது. இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிக்கிட்டே வந்து பாத்திரம் நிறைய சேர்ந்துருந்தது இல்லைங்களா, பாத்திரத்தையும் விளக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப், கெஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
கிச்சன் இப்படி நைட் நாளே வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு சமையல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டென்ஷன் இல்லாமல் கடகடன்னு வேலையை முடிச்சிடலாம். இட்லிக்கு மாவு இல்லைனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து அப்பப்போ தேவைப்படும் போது கம்மி கம்மியாக அரைச்சிப்பேன். மற்றபடி இந்த ராகி கம்பு தோசை மாவு ஆப்பத்துக்கு ஒரு நாள் இதுமாரி ஊற வச்சுக்கிறது மாற்றி மாற்றி. இட்லிக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஊற வைக்கிறது கிடையாது. நான் அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மீதி சாதம் இருந்ததை வந்து சாதனாப்பா தான் வந்து எக் ரைஸ் மாரி வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். அதில் ஒரு பீஸ் இருந்தது. அந்த ஸ்வீட் கார்னு எல்லாமே போட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் மீதி கொஞ்சம் சாதம் இருந்ததை வந்து கொஞ்சமாக ரசம் ஊற்றி கருவோடு இருந்தது அதை தொட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த சண்டே வந்து டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. நல்லபடியாக வந்து போச்சு. இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.